நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லிக்கு செல்கிறார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி முதல் முறையாக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் அளிக்க வேண்டும், இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க வேண்டும், வான்வழி அமைப்பு மையத்தை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது ஆகிய 4 கோரிக்கைகளை வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது 2வது டெல்லி பயணத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது.